மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழந்த கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார். நான் உறுதியோடு சொல்கிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது. கையாளாத அரசாதான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. போதையில் காவல்துறை முன்னிலையில் பள்ளி மாணவர்களை கல்லூரி மாணவர்கள் தாக்கிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 5 மாணவர்கள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அரசு தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. கொஞ்சமாச்சு வெட்கம், மானம், சூடு, சொரணை. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.